எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. நோட்ட சொல்லுங்க. இப்போ அறுத்து தள்ளிடுவாரு. எங்க காணோம்? இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பவே சரி பண்ணி இருக்கணும். அப்படின்னா அதுக்கு தானே நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு. மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவாருன்னீங்களே. அப்ப அது பொய் தானே? உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்னு சொல்லணும். பேப்பரை பார்த்து பேசுறதுலயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எவனாவது மயக்க தூக்கிட்டு வந்தா ஓடி போயிடுறது. இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்ட நல்லவனா நீ? கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். உனக்கு புள்ள போறக்கலனா அதுக்கு நீ தான்டா காரணம், எதிர் வீட்டுக்காரன் இல்லடா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. உனக்கு குழந்தை கொடுக்க துப்பு இல்லைன்னா ஆண்மை இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஆட்சி பண்ண துப்பு இல்லைன்னா கையால் ஆகலன்னு அர்த்தம். குழந்தை கொடுக்க துப்பு இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போ, ஆட்சி பண்ண துப்பு இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு திமுக திமுக நீ என்ன ஆரம்பா? சை. தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்காக திமுக திமுக திமுகன்னு சும்மா பைத்தியம் பிடிக்காத குறைய கத்தி கத்தி முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப மொத்த தமிழ்நாட்டையும் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் இப்பயும் திமுக திமுக திமுகன்னு சும்மா சட்டை பேண்ட் மட்டும் தான் கிழிச்சிக்கல, அந்த அளவுக்கு கதறிட்டு வந்திருக்காரு. ஏன்டா உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் அதுக்கு நீங்க தான்டா காரணம், எதிர் வீட்டுக்காரன் இல்லடா. உங்களுக்கு ஆட்சி பண்ண துப்பு இல்லைன்னா அதுக்கு நீங்க தான்டா காரணம், எதிர்கட்சிக்காரன் இல்லடா. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தேன், இந்த மாதிரி எங்க ஏரியால டெய்லி நைட் கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஃபுல்லா டிவிக்கே கோட்டு போட்டல, அதனாலதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் ஏன் டிவிக்கே கோட்டு போட்டேன்னு ஃபீல் பண்ணவே இல்லை. எலெக்ஷன் வச்சாலுமே நான் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வச்சாலுமே நான் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. ஆமா, ஒருவேளை விஜய் என்ன வந்து திருச்சி கிழக்குல திருஷாவை நிக்க வச்சா என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டா, ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்கடா. ஏன்னா நீங்க தான் தற்கூறீங்களாச்சே. விஜய் என்ன திருஷாவை மட்டும் இல்ல, திருஷா வீட்டுல இருக்கிற நாயை நிக்க வச்சாலும் அந்த நாய்க்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வைப்பீங்கடா. ஏன்னா வெக்கங்கெட்ட மானங்கெட்ட தற்கூறீங்கடா நீங்க. உங்க டிசைன் அப்படி. என்னடா கோரசா துப்புறியே? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். மக்கள் வந்து எனக்கு கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. கவர்ச்சியில ஓட்டு போடுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார் நடிகர் விஜய். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சாமி என்ன இப்படி உதைக்கிறியா? சொல்ல முடியாத அளவுக்கு. என்ன தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். நிறைய வாட்டி கேவலப்படுத்திருக்கா, அதனால ஃபுல் பைத்தியம். தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. அழுகையா வந்துருச்சு. நான் 6th முடிச்சு 7th போறேன். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. படத்தோட செம்மலா இருக்காரு சார். நினைச்சே பார்க்கலாங்க. ஏர்போர்ட்லயே மாத்திருக்கோம், அங்க இருந்து இங்க ஓடியா இங்கேயும் மாத்திருக்கோம். செம்மையா இருக்காரு. அவரை பார்த்து வீடியோவே எடுக்க முடியல, கத்ததான் தோணுது. சூப்பரா இருக்காரு சார், செம்மலா சார். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது எம்ஜிஆர் எப்படி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்ப விஜய் தான் பிடிக்கும். ஆஞ்சு பண்ணிருக்கேன், அதனால போக மாட்டாங்க. இப்படி மட்டும் பார்த்து ரொம்ப பிடிக்கும். பைத்தியம் நான், விஜய் பைத்தியம். ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும். சரி, மக்கள் உங்களுக்கு கவர்ச்சியில ஓட்டு போடல அப்படின்னா வேற என்ன தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க
அப்படிங்கிறத நடிகர் விஜய் அவர்களே இன்றைக்கு இரவு ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மக்களுக்காக பல ஆண்டுகள் போராட்ட களத்தில் நின்ன நபர் நம்ம. அந்த நம்பிக்கையில் நான் மக்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? இந்த மக்களுக்காக போராடி பல ஆண்டுகள் சிறை கண்டவன் நான். ஆக அதன் அடிப்படையில் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? இப்படி எந்த வரலாறும் கிடையாது. குறைஞ்சதுங்க, நான் நடிகராக இருந்தாலும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையின் போதும் நான் குரலாச்சு கொடுத்துருக்கேங்க. போராடல, சிறைக்கு போகலைங்கிறது ரெண்டாவது. மக்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது, இன்னல்களை சந்திக்கும் போது, ஒடுக்குமுறைகளை சந்திக்கும் போது குரல் கொடுத்த முதல் நபர் நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? விஜய் அவர்களே, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். 100% உங்களுடைய கவர்ச்சியால் மட்டும்தான் இன்றைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு எல்லளவு எந்த சந்தேகமும் வேண்டாம். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். 11 மணிக்கு எல்லாமே பிளாக் பண்ணி 4 கிலோமீட்டர் எல்லாத்தையுமே நடந்து போக சொல்றாங்க. பசங்க இப்படி நிப்பாட்டி போட்டு வச்சுட்டாங்க, முடியவே இல்லை. மாம்பழச்சாலையில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் சிங்காரத்தோப்பு போகணும், வண்டியே இல்லை. ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு பிளாக் பண்ணலாம்ல. இப்போவே பிளாக் பண்ணிட்டு இந்த வெயிலில் நடக்க முடியும். வயசான இந்த மாதிரி வயசான ரொம்ப மயங்குறாங்க. பெண்கள் அதுக்கு மேலே ரொம்ப மயங்குறாங்க. ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் அன்பாக பேசக்கூடாதா? அம்பா பேசுறது செய்யற பூரா வம்பா செஞ்சு பூரா அப்புறம் எப்படி அம்பா பேசுறது? தமிழகத்தின் எதிர்காலம் நாசமா போயிருச்சு. அவ்வளவுதான். மாற்று அரசியல் நாங்க நல்ல மாற்றம் வந்தது. பாருங்க அப்படியே நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்காங்க. அரியலூர் இருந்து வராங்க பாரு, தூக்க முடியாத இட்டு வரோம். என்ன அந்த பக்கம் வச்சு போது இந்த பக்கம் வரல, என்ன காரணம்? எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா அனுபவின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். ஜிஹெச்சுக்கு வேலைக்கு நாங்கள் 12 மணிக்கெல்லாம் உள்ள போய் ஆகணும் ஆஃபீஸ்க்குள்ளார. ஃபஸ்ட் எங்களை மாம்பழ சண்டையை இறக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் எப்போ நாங்கள் பஸ் பிடிச்சி ஜிஹெச்சுக்கு வேலைக்கு போகிறது? டயத்துக்கு போனோம்னா நாங்கள் வந்து பர்மிஷன் எடுத்து வாங்குவாங்க, திட்டுவாங்க. நாங்கள் எப்படி நாங்கள் போகிறது? நாங்களாம் அன்னாடு பாடுபட தான் சாப்பாடு. இன்னைக்கு வேலைக்கு போனால் எங்களுக்கு சம்பளம் கிடையாது. இவ்வளோ தூரம் நான் வீட்டுக்கு திரும்பி போக முடியுமா? உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. பச்சை பிள்ளை என்ன பண்ணுது? இந்த பச்சை பிள்ளை இந்த வெயில்ல வரணும் அவசியமா? இந்த பாருங்க முன்னாடியே சொல்றது இல்லையா? எவ்வளவு பேர் பாருங்க, முன்னாடி அட்வான்ஸ் சொல்ல வேண்டியதானே. அவர் 6 மணிக்கு வந்து எதுக்கு மாத்தி விடுறாங்க? இந்த பசங்க பைய தூக்கி போனா பசங்க தூக்க முடியுமா சொல்லுங்க? என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த காட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? பிரதமர் வந்தா கூட காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது இல்ல. இது முதல் தடவையா என் வயசுக்கு விவரம் தெரிஞ்ச முதல் தடவையா அந்த மாதிரி பாக்குற ஒரு முதலமைச்சர் வரான்னு சொல்லி காவேரி பாலத்தை பிளாக் பண்ணது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான். இந்த பஸ் இல்லாதனால ஆளுங்களா வேலைக்கு ஆரம்பிட்டாங்க. நான் கான்ட்ராக்ட் லேபர் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நீ வேலை இல்ல, ஒரு நாள் வேலை போயிடுச்சு எங்களுக்கு. பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தில திருடுறவன் பொந்துல திருடுறவன் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? பார்ல கட்டுப்பாடு இல்லாம போறது. 17 மைனர்கள் எப்படி உள்ள போனாங்க? எப்படி அந்த நிர்வாகம் அனுமதிச்சது? பார் வந்து மூடி இருக்காங்க, சீல் வச்சுட்டாங்க. அந்த அதிகாரிகளுக்கு என்ன அப்பப்ப அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டாமா? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இந்த ஏரியால இருக்கிற அந்த எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? பரிசு கொடுத்துருங்க. சஸ்பெண்ட் பண்ணா உடனே உங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அங்க வழக்கு தெரியும். ஒரு இது இருக்கு, ட்ரிபியூனல் ஒன்று இருக்கு. அந்த ட்ரிபியூனல் கேஸ் போட்டு அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. அது கேஸ் முடிஞ்சு அது மேல அப்பீல், ஹைகோர்ட்ல அப்பீல், சுப்ரீம் கோர்ட் அப்பீல். அப்புறம் என்ன தண்டனை இருக்கு? அதிகப்படுத்துறீங்களா? ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். நான் கண்ட முதல்வர் அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். என்ன பார்த்தனோ அதை மட்டும் தான் இங்க நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என்னோட கணவரும் வெளியில போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பில்டிங் ஒன்று பார்த்தேன். இந்த இடத்துல என்னங்க புதுசா பில்டிங் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் என்னோட கணவர் சொன்னாரு, இது வந்து தோழியர் விடுதி அப்படின்னாங்க. தோழியர் விடுதி அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, வெளியூர்ல இருந்து வந்து தங்க படிக்கிற மாணவர்களுக்காக இது வந்து இலவசமா அவங்க கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ வெளியில படிக்கிறதுக்காக நம்ம வெளியில வந்து எந்த ஊருக்கு போனாலுமே, இல்ல வேலைக்காக எந்த ஊருக்கு போனாலுமே தங்கறதுக்கு வந்து நம்ம பே பண்ணி இல்ல ரிலேட்டிவ் வீட்டில் போய் தங்குவோம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சிட்டி சைடு போன ஒரு தடவை, இன்னொரு தடவை போகும்போது அப்ப பார்த்துட்டு தான் கேட்டேன் நான், இணையதள ஊழியர்களுக்கு ஓய்வறை அப்படின்றத கேள்விப்பட்டேன். அது நாங்கள் இணையதள ஊழியர்கள் அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு வந்து அவங்க இலைப்பாறதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. நம்ம அதை பற்றிலாம் யோசிச்சு பார்த்துருப்போமா? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நாமெல்லாம் திங்க் பண்ணதே கிடையாது. எப்படி ஒரு அரசால இந்த அளவுக்கு யோசிக்க முடியும் அப்படின்னு பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னோட கனவு கொஞ்ச நாள், ஒரு 10 வருஷமா என் கணவர் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 3 இயர்ஸா, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா எந்த பசங்களும் எங்க கிட்ட கேட்கவே இல்லை. எங்களால் என்ன முடியுமோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இங்கே பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு 3 இயர்ஸா யாருக்குமே பண்றது இல்லை. நான் அப்பதான் கேட்டேன் அவங்க கிட்ட, இல்லை யாருமே என்கிட்ட கேட்கல அப்படின்னாங்க. அப்பதான் எங்களுக்கே தெரியும் விஷயம் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டே பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் அவங்களே செய்யறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னோட ஒரு அரசால, ஒரு தலைவரால் இவ்வளவு சேஞ்சஸை கொண்டு வர முடியுமா, இவ்வளவு மாற்றத்தை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
வந்து நடக்க முடியாது அந்த பொண்ணுக்கு. உங்க வீட்டுல யாராவது 50 வருஷமா நடக்க முடியாம ஒருத்தர் நீங்க வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆசைகள் ஊனமுற்றோருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? என்னைக்காவது அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டீங்களா? ஒரு அரசு அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்குது. என்னடா இது இவங்க நல்லா நடக்கிற மனுஷனை பத்தியே நம்ம யாரும் யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆனா ஒரு அரசு வந்து இந்த கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வார்த்தையை, யாரையும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்னு. ஸோ இது வந்து வாய் வார்த்தையா இவங்க சொல்லலை, நான் அதை நேர்லயே பார்த்தேன். ஊனமுற்றோருக்காக பணம் கொடுக்குறாங்க அவங்களோட உதவித்தொகை மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.